சம்மர் முடிஞ்சாலும் இன்னும் அந்த வெயிலோட ஹீட்டு குறையவே இல்லைங்க. அதுக்காகவே 2 சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று மேங்கோ லஸ்ஸி, இன்னொன்று பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஓரியோ மில்க் ஷேக். செய்முறை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ லஸ்ஸி செய்யறதுக்கு நல்ல பழமாக இனிப்பாக இருக்க மாம்பழம் வந்து 2 எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். புளிப்பு இல்லாத மாம்பழம் எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசனைக்காக 4 ஏலக்காவோட தோல் எடுத்துகிட்டு அந்த விதைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த தோலோடு சேர்த்துனா சாப்பிடும்போது அந்த தோல் வந்து நாராக இருக்கும். அதனால தான் தோல் எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட வந்துட்டு தயிர் சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் லஸ்ஸிக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஏன்னா லஸ்ஸி வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும்போது சர்வ் பண்ணும்போது ஐஸ் க்யூப் சேர்த்திங்கன்னா அந்த சில்னஸ் இருக்காது. அதனால் அரைக்கும் போதே இது கூட வந்துட்டு 3லேருந்து 4 போல் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி மாம்பழம் தயிர் ரெண்டுமே வந்துட்டு புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. புளிப்பு இருந்தால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். லஸ்ஸி வந்து இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் அதே சமயம் தயிர் நல்லா திக்காக எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை நட்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு சர்விங் டிஷ்க்கு மாற்றியாச்சு. இது கூட மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண மாம்பழம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். சூப்பரான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்து அருமையான ஒரு ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 12 போல் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். அந்த பிஸ்கட்டை இந்த மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெனிலா க்ரீம் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். பேசிக்காக வந்துட்டு இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். இந்த கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சாக்லேட் டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக தெரியும். அடுத்து 3 ஸ்கூப் போல் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீமுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா சில்லுன்னு இருக்க பால் வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் சர்வ் பண்ணும்போது அந்த சில்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் கொஞ்சமாக வந்துட்டு சாக்கோ சிரப் வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த மில்க் ஷேக் எடுத்துகிட்டு இந்த டம்ளரில் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கனால சாக்லேட்டோட டேஸ்ட் வந்துட்டு அதிகமாக தெரியும். உங்களுக்கு அந்தளவுக்கு சாக்லேட் டேஸ்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே குடிக்கும்போதே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூப் போல் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து கொஞ்சமாக வந்துட்டு டெய்ரி மில்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.